ஸோ இன்றைக்கி வீடியோவில் டாப் 7 பெனிஃபிட்ஸ் ஆஃப் சோலார் பேனல் பற்றி தாங்க பார்க்க போகிறோம். இந்த வீடியோஸ் நீங்கள் கடைசி வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்கள் வீட்டுக்கு சோலார் பேனல்ஸ் போடலாமா வேண்டாமா, தேவையா தேவையில்லையா, ஸோ உங்கள் பிஸ்னஸுக்கு சோலார் பேனல்ஸ் போட்டால் பெனிஃபிட்ஸாக இருக்குமா அப்படிங்கிறத கம்ப்ளீட்டாக நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா மார்க்கெட்டில் இந்த பைக் கார் எல்லாமே எலக்ட்ரிக்கு கன்வெர்ட் ஆகிட்டு வருது. அப்படி இருக்கும்போது ஃப்யூச்சரில் 75% எல்லாமே எலக்ட்ரிக்காக தான் இருக்கும். ஜஸ்ட்டு 25% தான் பெட்ரோல் டீசல் வெஹிக்கிள்ஸாக இருக்கும். அப்படி இருக்கும்போது நீங்கள் சோலார் பேனல்ஸை இங்கே வீட்டில் இன்ஸ்டால் பண்ணி வச்சிங்கன்னா உங்களால் இப்போயே சார்ஜ் பண்ணிக்க முடியும். சரிப்பா, நான் ஃப்யூச்சர்லேயே இன்ஸ்டால் பண்ணிக்கிறேன் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா ஃப்யூச்சரில் இதோட ரேட்டு டபுள் மடங்கு ஆயிரும். ஏன்னா ஃப்யூச்சரில் நிறைய எலக்ட்ரிக் வெஹிக்கிள்ஸ் வரும்போது இதோட ரேட்டும் டிமாண்டும் ரொம்ப இன்க்ரீஸ் ஆகும். அப்போ நீங்கள் இன்ஸ்டால் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அந்தளவுக்கு ப்ராஃபிட் இது மூலியமாக கிடைக்காது. ஸோ அதனால தான் இப்போ நீங்கள் காசு இருந்துச்சுன்னா ஒரு லேண்டை வாங்கி போடுற மாதிரி இன்ஸ்டால் பண்ணி வச்சிங்கன்னா கண்டிப்பாக ஒரு 5-6 இயர்ஸில் உங்களுக்கு ரிட்டர்ன்ஸ் தரும். ஸோ வாங்க இதை பற்றி ஃபுல் டீட்டெயிலாக இந்த வீடியோவில் பார்த்துடலாம். நம்ம வீடியோஸ் எல்லாமே அட்டகாசமாக இருக்கும், அதனால் கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். உலகத்தமிழ் மக்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் வெற்றி. வாங்க வீடியோ கொடுக்கலாம். ஸோ சூரியன்லேருந்து வர சோலார் எனர்ஜியை பயன்படுத்தி நம்ம ஒரு வருஷத்துக்கு எலக்ட்ரிசிட்டியை யூஸ் பண்ணலாம். இதில் ஒரு பேட் லக் என்னன்னா நம்ம 0.001% தான் இதை ஒரு எனர்ஜியை கன்வெர்ட் பண்ண முடியும். ஸோ அதனால் இதோட ஃபுல் பொட்டன்ஷியல் நம்ம யூஸ் பண்ண முடியாது. ஸோ 2017 இந்த இன்டர்நேஷ்னல் எனர்ஜி ஏஜென்சி பார்த்திங்கன்னா ஒரு ரிப்போர்ட்டை வெளியிடுறாங்க. அதில் நிறைய மக்கள் சோலார் எனர்ஜி பேனல்ஸை இன்ஸ்டால் பண்ணுறதா அவங்களோட அறிக்கை சொல்லுது. ஸோ இதுலேருந்தே பார்த்திங்கன்னா அந்த சோலார் எனர்ஜி பேனல்ஸோட டிமாண்ட் நாளுக்கு நாள் இன்க்ரீஸ் ஆகிறத நம்மளால் பார்க்க முடியுது. ஸோ அடுத்து நம்ம லிஸ்ட்டில் நம்பர் 1 பார்த்திங்கன்னா இந்த சோலார் எனர்ஜி பேனல்ஸ் இன்ஸ்டால் பண்ணுறதுனால யாருக்குப்பா மேஜராக பெனிஃபிட்ஸ் இருக்குதுன்னு பார்த்திங்கன்னா இந்த பிஸ்னஸ் ரன் பண்ணுறாங்க பாருங்கள், அவங்களுக்கு ரொம்ப மேஜர் பெனிஃபிட்ஸ் இருக்குங்க. இதில் குறிப்பாக இந்த தறி ஓட்டுறவங்க, இந்த காட்டன் மில் ரன் பண்ணுறவங்களாம் பார்த்திங்கன்னா 24/7 எலக்ட்ரிசிட்டியை டிபெண்ட் பண்ணி தான் அவங்களோட இண்டஸ்ட்ரியோ அவங்க தறியோ ஓட்டிகிட்ருக்காங்க. அப்படி இருக்கும்போது இவங்க ஒரு சோலார் பேனல்ஸை இன்ஸ்டால் பண்ணி வச்சுட்டாங்கன்னா இவங்களுக்கு எலக்ட்ரிசிட்டி பில்லும் கம்மியாகும். அட் த சேம் டைம் இவங்களுக்கு கரண்ட்டு கட் ஆகுங்கிற பயம் இல்லாமல் 24/7 கான்ஃபிடென்ஸாக இவங்க தறியை ரன் பண்ணலாம். என்ன இந்த இனிஷியல் இன்வெஸ்ட்மெண்ட் தான் கொஞ்சம் ஜாஸ்தி, ஆனால் ஓவர் த டைம் இவங்க ரிட்டர்ன்ஸ் எடுத்துடுறாங்க. ஸோ அடுத்து நம்ம லிஸ்ட்டில் நம்பர் 2 இருக்கிறது இந்தியா. இந்த ரிசோர்ஸை நிறைய கண்ட்ரீஸ்லேருந்து இம்போர்ட் பண்ணி தாங்க இந்தியாவில் இருக்கிற மக்களுக்கு சப்ளை பண்ணிட்டு வராங்க. உதாரணமாக சொல்லணும்னா ரஷ்யாவில் தாங்க இந்த க்ரூட் ஆயிலுங்கிறது ரொம்ப அதிகமாக இருக்குது. ஸோ அங்கேருந்து இம்போர்ட் பண்ணி தான் இந்தியாவில் க்ரூட் ஆயில் மூலியமாக பெட்ரோல் டீசல்லாம் நம்ம சேல்ஸ் பண்ணிட்டு வராங்க. ஸோ நீங்கள் உங்களுக்கு தேவையான எலக்ட்ரிசிட்டியை நீங்களே வீட்டில் சோலார் பேனல்ஸை யூஸ் பண்ணி நீங்கள் ப்ரொடியூஸ் பண்ணி நீங்களே கன்சியூம் பண்ணிக்கும் போது கவர்மெண்ட்டுக்கு மிகப்பெரிய நல்லது பண்ணுறீங்க. எப்படின்னு கேட்டிங்கன்னா கவர்மெண்ட் இம்போர்ட் பண்ணுறது அந்த க்ரூட் ஆயிலெலாம் பார்த்திங்கன்னா கம்மியாயிடும். ஏன்னா இதை எதுக்கு நம்ம இம்போர்ட் பண்ணுறோம்னா மெயினாக இப்போ இருக்கிற வெஹிக்கிள்ஸுக்கு பெட்ரோல் டீசல் மூலியமாக தான் ரன் பண்ணுறோம். ஸோ நீ இப்போ ஆல்டர்னேட்டாக எலக்ட்ரிக் வெஹிக்கிள் வந்துட்டுருக்கு. நீங்கள் இது மாதிரி சோலார் பேனல்ஸை வீட்டில் இன்ஸ்டால் பண்ணி உங்களோட வெஹிக்கிள்ஸ்க்கு நீங்கள் ரீசார்ஜ் பண்ணிக்கும் போது இதோட தேவையே இல்லாமல் போயிடுது. அப்படி இருக்கும்போது மியூச்சுவலாக நீங்கள் ஒரு நன்மை பண்ணுறீங்க. அதாவது உங்களுக்கும் கவர்மெண்ட்டுக்கும் 2 பேர்த்துக்கும் மியூச்சுவல் பெனிஃபிட்ஸாக அது அமைஞ்சிருது. ஸோ இந்த ஒரு காரணத்தினால கவர்மெண்ட் தேவையில்லாமல் இந்த க்ரூட் ஆயிலை அதிக அளவில் இம்போர்ட் பண்ண தேவையில்லை. ஸோ இந்த ரிசோர்ஸஸ் அமௌண்ட் பார்த்திங்கன்னா வேறு விதத்தில், அதாவது மக்களுக்கு என்னென்ன வேறு வழியில் நல்லது பண்ண முடியுமோ அந்த வழியில் ஸ்பெண்ட் பண்ண ஆரம்பிப்பாங்க. ஸோ இது ஆட்டோமேட்டிக்காக இந்தியாவோட வளர்ச்சி பாதையை நோக்கி தான் போகும். ஸோ நம்ம லிஸ்ட்டில் 3வது இருக்கிறது நம்ம ஊரில் கரண்ட்டு கட் ஆகிறது ரொம்ப அதிகமாக இருந்துச்சு. பாஸ்ட்டில், ப்ரெசென்ட்டில் லைட்டாக இருக்குது. ஃப்யூச்சரில் எப்படி இருக்குன்னு சொல்ல முடியாது. ஸோ இப்போ இருக்கிற நிலைமையில் தான் நம்ம இருக்கோம். அப்படி இருக்கும்போது இந்த சோலார் பேனல்ஸை நீங்கள் இன்ஸ்டால் பண்ணிட்டீங்கன்னா 24/7 உங்கள் வீட்டில் கரண்ட் இருந்தே தான் தீரும். ஸோ இன்னொன்று நீங்கள் பிஸ்னஸ் ரன் பண்ணுறவங்களா இருந்தீங்கன்னா 24/7 உங்களோட பிஸ்னஸ் இடத்துல கரண்ட் இருந்துக்கிட்டே தான் இருக்கும். ஏன்னா இந்த வீட்டில் இருக்கிறவங்களோட பிஸ்னஸ் ரன் பண்ணுறவங்க தான் எலக்ட்ரிசிட்டியோட இம்பார்ட்டன்ஸ் ரொம்ப ஜாஸ்தியாக தெரியும். ஏன்னா ஒரு நாள் கரண்ட் இல்லாட்டியும் ஒரு நாள் லேபர் சம்பளம் இவங்க கொடுத்தே தான் தீரணும். இது கம்பெனிக்கு லாஸ் தான். ஸோ அந்த ஒரு ஆங்கிளில் தான் சொல்கிறேன், பிஸ்னஸ் பண்ணுறவங்களுக்கு தான் எலக்ட்ரிசிட்டி இல்லாததோட அருமை ரொம்ப தெரியும். ஸோ நீங்கள் சோலார் பேனல்ஸை இன்ஸ்டால் பண்ணும்போது மேஜராக பெனிஃபிட்ஸ் ஆகுவீங்க. ஸோ நம்ம லிஸ்ட்டில் நம்பர் 4 இருக்கிறது பார்த்திங்கன்னா இந்தியன் கவர்மெண்ட் நிறைய சப்சிடிஸ் மாதிரி கொடுத்துட்டு வராங்க இந்த சோலார் பேனல் இன்ஸ்டால் பண்ணுறவங்களுக்கு. ஸோ உதாரணமாக சொல்லணும்னா இந்த சோலார் பேனல் வீட்டில் இன்ஸ்டால் பண்ணணும்னா உங்களுக்கு தேவை 3 லட்சம் ஆகுதுன்னு வச்சுக்கோங்க. அதில் ஒரு 25% இவங்க சப்சிடியாக கொடுத்துட்றாங்க. கிட்டத்தட்ட 2.25 லட்சம் அந்த ரேஞ்சு தான் உங்களுக்கு இன்ஸ்டாலேஷன் சார்ஜாக வருது. ஸோ நீங்கள் பிஸ்னஸ் பண்ணுறவங்களா இருந்தால் இதை யூஸ் பண்ணி நீங்கள் டேக்ஸ் பெனிஃபிட்ஸாக அடைஞ்சிக்கலாம். அது மட்டும் இல்லாமல் எக்ஸஸாக எலக்ட்ரிசிட்டி வருது, என்னோட கன்சப்ஷன் கம்மியாக தான் இருக்குங்கிற பட்சத்தில் நீங்கள் கவர்மெண்ட் ரேட்டையே விற்றுடலாம். ஸோ அடுத்து நம்ம லிஸ்ட்டில் 5வது இருக்கிறது இந்த இன்ஸ்டலேஷன் அமௌண்ட்டை எடுக்க எத்தனை வருஷமாக ஆகுதுங்கிற கேள்வி தான் அதிகமாக இருக்குது. இப்போ ஜென்ரலாக பார்த்திங்கன்னா 6 வருஷம் ஆகுது. அதை குறிப்பாக சொல்லணும்னா நீங்கள் எலக்ட்ரிசிட்டி அதிகமாக யூஸ் பண்ணுற பட்சத்தில் உங்களுக்கு 6 வருஷம் ஆகும். இன்னொன்று சோலார் எனர்ஜி உங்களுக்கு கம்மியாக விழுகுது பாருங்கள், அந்த மாதிரி இடங்களில் இருக்கிறவங்களுக்கும் 6 வருஷம் ஆகுது. அதே நான் அளவாக தான் யூஸ் பண்ணுவேன், ஆனால் எனக்கு சோலார் எனர்ஜி அதிகமாக ஜென்ரேட் ஆகுது அப்படிங்கிற பட்சவங்களுக்கு 3 to 4 இயர்ஸ்க்குள்ளே நீங்கள் ரிட்டர்ன் ஆன் இன்வெஸ்ட்மெண்ட்டை நீங்கள் பார்க்க ஆரம்பிச்சிடலாம். ஏன்னா சோலார் பேனல்ஸ்லாம் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 25 இயர்ஸ் வாரண்டி தராங்க.
அதில் 25 இயர்ஸ் இல்லாட்டி கூட ஒரு அட்லீஸ்ட் ஒரு 20 இயர்ஸ் ஆச்சு கண்டிப்பாக தாங்கும். அப்படிங்கிற பட்சத்தில் லாங் டர்மாக இது ஒரு ரொம்ப நல்ல விஷயம். இன்னொன்று இது லெஸ் மெயின்டெனன்ஸ் கூட. ஸோ நம்ம லிஸ்ட்டில் 6வது இருக்கிறது பார்த்திங்கன்னா, நிறைய பேர் என்ன நினைக்கிறாங்கன்னா, அதிக சோலார் எனர்ஜி விழுகிற இடத்துல இது போட்டால் தான் பெனிஃபிட்ஸ் அப்படின்னு நினைக்கிறாங்க. ஆனால் உண்மை அது கிடையாதுங்க. கம்மியான சோலார் எனர்ஜி வரக்கூடிய இடமா இருந்தாலும் சோலார் எனர்ஜி உங்களுக்கு கன்வெர்ட் பண்ணி உங்களுக்கு எலக்ட்ரிசிட்டியாக கொடுக்கும். அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. அதில் நீங்கள் பயப்படவே தேவையில்லை. ஏன்னா அவங்களே பார்த்தீங்கன்னா எல்லா டெஸ்ட்டும் பண்ணி தான் உங்களுக்கு இன்ஸ்டாலே பண்ணி தருவாங்க. அப்படி இருக்கிற பட்சத்தில் இது எலக்ட்ரிசிட்டி ப்ரொடியூஸ் பண்ணாதுன்னு அவங்களுக்கு தெரிஞ்சுட்டா அவங்களே இன்ஸ்டால் பண்ண மாட்டாங்க. ஸோ அதனால் நீங்கள் தாராளமாக தைரியமாக அப்ரோச் பண்ணலாம். இன்னொன்று, நான் ரிமோட் லொக்கேஷனில் இருக்கேன்ப்பா, என்னால் எப்படிப்பா இன்ஸ்டால் பண்ண முடியும்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் எங்கே இருந்தாலும் சரி சோலார் பேனல்ஸ் ஆஃப்டர் இன்ஸ்டாலேஷன் ரன் பண்ணுறதுக்கு எலக்ட்ரிசிட்டி தேவை கிடையாதுங்க. ஏன்னா எலக்ட்ரிசிட்டி இல்லாத ஆப்ஷனும் ஒரு ஆப்ஷன் வச்சுருக்காங்க. அதை நீங்கள் பயன்படுத்தி நீங்கள் ரிமோட் லொக்கேஷனில் இருந்தாலும் இதை நீங்கள் பயன்படுத்திக்கலாம். ஸோ நம்ம லிஸ்ட்டில் 7வதாக இருக்கிறது, இந்த ப்ராப்பர்ட்டியோட வேல்யூ ஜாஸ்தியாகுங்க நீங்கள் சோலார் பேனல்ஸ் இன்ஸ்டால் பண்ணி வச்சு விற்கும்போது. இப்போ உதாரணத்துக்கு உங்கள் ப்ராப்பர்ட்டியோட மார்க்கெட் வேல்யூ ஒரு 50 lakhsன்னு வச்சுக்கோங்க. நீங்கள் தாராளமாக 55 lakhs கோட் பண்ணி பையர்கிட்ட ஈஸியாக விற்றுடலாம். ஏன்னா நீங்கள் சோலார் பேனல்ஸு நீங்கள் ஆல்ரெடி இன்ஸ்டால் பண்ணி வச்சுருக்கீங்க. அது இன்ஸ்டாலேஷன் காஸ்ட்லாம் வருதில்ல, அது என்ன தான் ஒரு 2 lakhs உங்களுக்கு இன்ஸ்டாலேஷன் சார்ஜ் வந்தாலும் ஒரு வீட்டை வாங்குறவங்க இதை நம்ம வாங்கி போட்டு இன்ஸ்டால் பண்ணுறதுலாம் ஒரு தலைவலி பிடிச்ச ப்ராசஸ். அதை கம்பேர் பண்ணும்போது ஒரே ஷாட்டில் முடிச்சிடலாம் தான் அவங்க யோசிக்காமல் அந்த டீலுக்கு அக்செப்ட் பண்ணிப்பாங்க. ஸோ நீங்கள் சும்மாவே ஒரு வீடு விற்கிற மாதிரி இருந்தாலும் சோலார் பேனல்ஸை இன்ஸ்டால் பண்ணிவிட்டு நீங்கள் அதை வச்சு வைக்கும்போது நீங்கள் அதில் 2 lakhs தான் இன்வெஸ்ட் பண்ணியிருக்கீங்கன்னா கண்டிப்பாக ஒரு 3 lakhs சேர்த்து எடுக்கலாம். இது ஒரு சின்ன டிப்ஸ்ன்னு கூட வச்சுக்கோங்க. இதுக்குண்டான பையர் யாருன்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஸ்மார்ட் இன்வெஸ்ட் பண்ணணும்னு நினைப்பாங்க பாருங்கள், அவங்களாம் இதை கண்டிப்பாக வாங்கிப்பாங்க. ஸோ இன்னொரு டிப்ஸ் நான் உங்களுக்கு கொடுக்கணும்னு நினச்சது, இந்த 500 யூனிட்டுக்கு போனாலே ஒவ்வொரு யூனிட்டுக்கும் ஆல்ரெடி யூஸ் பண்ணதோட டபுள் சார்ஜ் தான் வரும். ஸோ நம்ம எதுக்கு 500 யூனிட்டுக்கு போனால் டபுள் சார்ஜ் ஃபஸ்ட் நம்ம கட்டணும். இந்த சென்ஸ் நான் என்ன சொல்ல வரேன்னா, நம்ம 2 மாதம் சேர்த்து பில்லை கட்டுறதுனால தானே இந்த ப்ராப்ளம் வருது. ஏன்னா 2 மாதம் வச்சு நம்ம யூஸ் பண்ணும்போது 500 யூனிட்டுக்கு அசால்ட்டாக தாண்டி போயிடுது. அதே நீங்கள் மந்த்லி ஒன்ஸ் பில் கட்டுற மாதிரி யோசிச்சு பாருங்கள். நிறைய ஆவரேஜ் யூசர்ஸ்லாம் பார்த்திங்கன்னா ஒரு 550, 600, 700 அந்த மாதிரியான எலக்ட்ரிசிட்டி யூனிட்ஸ் தான் யூஸ் பண்ணுவாங்க. அப்படிங்கும்போது நீங்கள் அதிகபட்சம் ஒரு மந்த்துக்கு 350, 400 மேலே தாண்டாது. நீங்கள் எந்த ப்ரெஷரும் இல்லாமல் மந்த்லி கட்டிட்டு போனீங்கனாலே உங்களுக்கு டபுள் சார்ஜ் வராது. அதை விட்டு நீங்கள் 2 மாதத்துக்கு ஒரு வாட்டி கட்டும் போது தான் இது 500 யூனிட்டுக்கு மேலே போச்சுன்னா உங்களுக்கு பெரிய தலைவலியாக இருக்குது. ஸோ இது நல்லா யோசிச்சு பாருங்கள். இதை பற்றி போய் ஒரு 4 பேருக்கு இதை சொல்லுங்கள், அவங்களும் யோசிக்கிட்டோம். எல்லாருமே இதை பற்றி பேசினா ஒரு மாற்றம் வரும். சரிங்க, நம்ம இந்த வீடியோட எண்டிங் வந்துட்டோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா எனக்கு லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களோட ஆதரவு தெரிவிங்க. இந்த வீடியோ பற்றிய கருத்துக்களை கமெண்ட்டில் சொல்லுங்கள். நாளைக்கு இன்னொரு சூப்பரான வீடியோவில் உங்களை பார்க்குறேன். நன்றி, வணக்கம், வெற்றி.